மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ். மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டி இல்லை டாப் குவாலிட்டியான 3.5 மீத்து செவலை பசுமாடுங்க. அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா 3.5 மீத்து செவலை பசுமாடு. கன்று இன்று 15 நாள் ஆகுதுங்க. செவலை காலை கன்றுடன் இருக்குது. இந்த பசுவோட கன்று பார்த்திங்கன்னா நல்ல இரட்டை திமில் அமைப்பில் நல்ல முகலட்சணத்தோட நல்ல ஒரு சுறுசுறுப்பான இருக்கக்கூடிய நல்ல செவலை காலை கன்றுடன் இருக்குங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்ல துடிப்பான கண்ணுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துடிப்பான கன்று. அதே சமயம் நாளைக்கு ரேக்லா ரெஸ்கோ இல்லை பூச்சிக்காலைக்கோ இனவிருத்திக்காக பயன்படுத்துறதுக்கு நல்லா சேருங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புறமேனியும் அதே சமயம் வால் இறக்கத்தில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் யார் வேணாலும் நம்ம சுலபமாக பராமரிக்கக்கூடிய இதில் பழக்கம் பண்ணியிருக்கேன். இந்த பசுமாடு இருக்குங்க. இது நல்ல ஒரு நீட்டு போக்கான உடம்பு அமைப்பில் நல்ல 4 கம்பு பார்த்திங்கன்னா நல்ல நெடிக்குமான காம்பு அமைப்பில் இருக்கக்கூடிய 3.5 மீத்து செவலை பசுமாடுங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா நம்ம பால் கறவைக்கு பசுமாட்டை கொண்டு கன்றுக்குட்டிக்கிட்ட விட்டுட்டு கன்றுக்குட்டி ஊட்டின உடனே காம்பு சுரப்பு வச்ச உடனே நம்ம பசுமாட்டை பின்னாடி புறத்துக்கு அடிச்சுடுறதுன்னு சொல்லுவாங்க. அது பாட்டுக்கு நம்ம நிறுத்தி பிடிச்சோம்னா நான் 2 ஸ்டெப்பு கன்றுக்குட்டியிலேருந்து படுத்து பின்னாடி திரும்பி கால் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இயல்பாக கறக்கக்கூடிய வகையில் இது அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா 4 காம்பும் நல்லா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சீரான காம்பு அமைப்பில் இருக்குங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா கறவைக்கு யார் வேணாலும் பால் கறக்கலாங்க. கறவைக்கு காலை கட்டாமல் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். ஒரே சுரப்பில் இந்த பசு பார்த்திங்கன்னா நேரத்துக்கு 3 லிட்டர் வரைக்கும் பால் கறந்து எடுத்துக்கலாமுங்க. இந்த பசுமாட்டில் நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் நம்ம பால் கறந்து எடுத்துக்கிட்டு கன்றும் அது போக நல்லா ஊட்டிக்குதுங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டு போக்கான உடமைப்பில் நல்ல கறவைக்கும் நல்ல சிறந்த குணத்தில் இருக்கக்கூடிய பசுங்க. இப்போ நம்ம நல்லா அந்த பக்கம் 2 காம்பும் நல்லா கறந்துட்டாங்க. அதே சமயம் அடுத்தது அந்த பக்கம் காம்பில் பால் கறக்குறாங்க. எல்லாம் 4 காம்புலேயும் ஒரே மாதிரி சீரான பால் வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா 3.5 மீத்து செவலை பசு 15 நாள் ஆன செவலை காலை கன்றுடன் இருக்குது. இந்த பசுமாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஃபார்ம்ஸில் காங்கை இனத்தை சேர்ந்த மயிலை, செவலை, காரி, காராம்பசு வளர்ப்புக்கு தேவையான காங்கை இனத்தை சேர்ந்த கிடாரி கன்றுகள் மற்றும் காளை கன்றுகளும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. தேவையுள்ளவங்க நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பசுக்கள் வேணும், கன்று மாடுகள், சினை மாடுகள், கன்றுகள், காளை கன்றுகள் வேணும்னா நீங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்தலாமுங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா இப்போ பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பால் கறந்து முடிய போகுதுங்க. இப்போ கறந்து எடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம 2.5 to 3 லிட்டர் இந்த பால் அளவு வருங்க. இந்த பால் கறந்ததுக்கப்புறம் நம்ம கன்றுக்குட்டியை அவுத்து விட்றோம். கன்றுக்குட்டி பால் கறந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதுக்கு நல்லபடியாக ஊட்டிக்குதுங்க. இன்னும் மடியில் பால் இருக்குது. கன்றுக்குட்டி நம்ம பால் கறந்து எடுத்ததுக்கப்புறம் பால் மடியில் இருக்குது. அது கன்றுக்குட்டி ஊட்டிக்குதுங்க. நல்ல பால் சுரப்பு இருக்கக்கூடிய 3.5 மீத்து செவலை பசு, நல்ல ஒரு குட் லைனேஜில் இருக்கக்கூடிய செவலை பசு, நல்ல துடிப்பான செவலை காளை கன்றுடன் இருக்குது. இந்த பசு பார்த்திங்கன்னா பால் கறந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பதிவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பெண்கள் பால் கறந்துக்கலாம். அதே சமயம் இந்த பசுமாட்டில் புதிதாக மாடு வாங்கிட்டு போய் பால் கறக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு இந்த பசுமாடு தாராளமாக நின்றுக்குங்க. யார் வேணாலும் பால் கறக்கலாங்க. இந்த மாட்டில் நல்லா ஒரு கறவைக்கு மெதுவாக கறக்கிறவங்களும் சரி, வேகமாக கறக்கிறவங்களும் சரி, யார் வேணாலும் கறவைக்கு கால் நினைக்காமல் இந்த மாதிரி முதுகு மேலே கவுத்து போட்டு நின்னா கூட அது பாலுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க. நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த பசுமாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முகலட்சணத்தில் நல்ல கொம்பு அமைப்பில் நல்ல ஒரே செவலையில் நல்ல நைஸ் தோல் அமைப்பில்
அதே சமயம் கன்றும் பார்த்திங்கன்னா நல்ல செவலை காளை கன்று. நாளைக்கு 10 மாதத்து கன்றில் வந்து கன்று வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பால் விடும்போது கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துடிப்பான கண்ணாக, நல்ல பெருவெட்டு கண்ணாக, பூச்சிக்கும் சரி ரேக்லா ரேஸுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய கன்றாக நல்லபடியாக வருங்க. கண்ணுக்கும் நல்லபடியாக யார் வளர்த்தினாலும் கன்றுகளுக்கும் நல்லபடியாக பால் கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து கன்றும் நாளைக்கு வந்து நம்ம வச்சுருந்தாலும் சரி, வளர்ப்புக்கு நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குங்க. நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து பசுமாடுகள் காங்கேய இனத்தில் வந்து எப்பவுமே பசுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் நம்ம வந்து வாகன வசதி ஏற்பாடு பண்ணித்தரோம். இந்த பசுமாடு இப்போ வந்து பால் கறந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த 4 காம்பும் வந்து நல்ல ஒரு சுருக்கடைந்ததுன்னு சொல்லுவாங்க. பார்வைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிருங்க. இந்த மாதிரி வந்து பால் கறந்த பிறகு மடிக்காம்பு சுருங்கி மறுபடியும் வந்து பால் வர்றதில் இருக்கக்கூடிய எல்லா மாட்டுலேயும் பார்த்திங்கன்னா பால் அளவும் நல்லா கூடுதலாக இருக்குங்க. இந்த மாதிரி எப்பவுமே வந்து மாடுகள் வந்து பால் கறந்ததுக்கப்புறம் இந்த மடிக்காம்பு வந்து இப்படி சுருங்கணுங்க. மறுபடியும் பால் வரும்போது நல்லா வந்து மடின்னு இறங்குங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்ல இரட்டை திமில் அமைப்பில் இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு ஸ்பீடு, நல்ல ஒரு துடிப்பாக, நல்ல ஒரு விரசலாக வரக்கூடிய செவலை காளை கன்றுங்க இந்த கன்று. இந்த பசுவும் கன்றுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 99,000 சொல்கிறோம். தாராளமாக உங்களுக்கு வந்து முக லட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கான உடம்பமைப்பில் ஷோ குவாலிட்டியில் மாடு வேணும். அதே சமயம் வந்து ரொம்ப பொறுமையான குணமாக இருக்கணும் பசுமாடுகள் நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறவங்க, நல்ல நாளைக்கு கண்ணும் வந்து நாங்கள் வச்சுக்கணும் வளர்த்துறதுக்கு, நல்ல ஒரு முகலட்சணத்தோட நீட்டு போக்கான கன்று தேவைப்படுறவங்க தாராளமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த பசுவை பற்றின கன்று பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்தலாங்க. பசு இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லிக்கோயில் கிராமம், பரமத்தி வேலூர், நாமக்கல்ங்க.